வணக்கம் மக்களே, வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாளை உலகமெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து முருக பக்தர்களுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விழா. ஆமாங்க, தைப்பூச திருநாள். தைப்பூசம்னா என்னன்னா, முருகப்பெருமான் சூரர்களை அழிக்க பார்வதி தேவியிடம் ஞான வேலை வாங்கிய நாள் தான் இந்த தைப்பூசம். இது பௌர்ணமி மற்றும் பூச நட்சத்திரத்துல ஒன்றாக வரக்கூடிய ஒரு முக்கியமான இந்துக்கள் பண்டிகை ஆகும். தைப்பூச திருநாள் உலகமெங்கும் இருக்கக்கூடிய நிறைய முருகர் கோயில்ல 10ல இருந்து 11 நாட்கள் கொண்டாடுவாங்க. ஆனா நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலை பொறுத்த வரைக்கும் தைப்பூசம்ங்கிறது ஒரே நாள் தான். அதனால தான் திருச்செந்தூர் முருகன் கோவிலை பொறுத்த வரைக்கும் தைப்பூச திருநாள் ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் பாத யாத்திரை பக்தர்கள் கூட்டம் மட்டுமே 90ல இருந்து 95% பக்தர்கள் இந்த பாத யாத்திரை பக்தர்கள் மட்டுமே இருப்பாங்க. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த முருக பக்தர்கள் தான் பாத யாத்திரையாக தைப்பூசத்திற்கு ரொம்ப அதிகமாக திருச்செந்தூருக்கு வருவாங்க. தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து வருவாங்க. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ரொம்ப அதிகமாக வருவாங்க மக்களே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் நைட்டு 7:45 இருந்து 8:30 எடுத்தோம். அப்பவே நம்ம ஒரு வீடியோவை அப்டேட்டா போட்டுட்டோம் எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குன்னு. இது பாத்தீங்கன்னா கோவில் முழுக்க பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு தங்கி இருக்காங்க. இன்னும் பக்தர்கள் கூட்டம் ரொம்ப அதிகமா வந்துகிட்டு இருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா நாளைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலை பொறுத்த வரைக்கும் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு ரொம்ப அதிகமாகும் நேரம். அதனால நாளைக்கு சாமி பார்க்க எவ்வளவு நேரம் ஆகுங்கிறதெல்லாம் குத்துமதிப்பா கூட சொல்ல முடியாது மக்களே. அதே நேரத்தில் திருச்செந்தூர் முருகன் கோவில் மற்றும் திருச்செந்தூர் ஊருக்குள்ள பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் சார்பாகவும் நம்ம திருச்செந்தூர் சேனல் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா பல்லாயிரக்கணக்கான காவல்துறையினர், அதே நேரத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் அவங்களுடைய வேலைகளை சரியா செஞ்சதுனால தான் இத்தனை லட்சம் பக்தர்கள் தங்கு தடையின்றி எந்தவித ப்ராப்ளமும் இல்லாம நிம்மதியா வந்து கோவில்ல தங்கி இருக்கும். அதனால இந்த நேரத்தில் பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து காவல்துறையினருக்கும் நம்ம திருச்செந்தூர் சேனல் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுப்போம். முக்கியமான ஒரு விஷயம், காவல்துறையினர் நம்மளை பாதுகாக்க அங்கங்கே இருக்காங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய உடைமைகள் மற்றும் பொருட்கள் நம்ம கூட கூட்டிட்டு வந்த நபர்கள், நம்ம குழந்தைகளை நாமளும் நம்ம சொந்த கவனிப்புல பார்த்துக்கணும். முகம் தெரியாத நபர்களை நம்பி கொடுத்துட்டு போகாதீங்க. கூட்டம் அதிகமா இருக்கு, இந்த பக்கத்துல தான் ரெஸ்ட் ரூம் இருக்கு, போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி முகம் தெரியாத நபர்கள்ட்ட யார்கிட்டையும் உங்களுடைய குழந்தைகளையோ இல்ல உடைமைகளையோ ஒப்படைச்சிட்டு போகாதீங்க. உங்க கூட வந்த உங்களுக்கு நம்பிக்கையான நபர்கள்ட்ட மட்டும் உங்க உடைமைகள் மற்றும் குழந்தைகளை ஒப்படைச்சிட்டு நீங்க எங்க வேணாலும் போங்க மக்களே. நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் யாராக இருந்தாலும் நீங்க இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையா வந்திருக்கீங்க அப்படின்னா எந்த மாவட்டத்துல இருந்து வந்திருக்கீங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. அதே நேரத்தில் எத்தனை வருஷம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையா வாரீங்க அப்படிங்கிறதையும் ஒரு கமெண்ட் பண்ணிருங்க மக்களே. தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் இரவு பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில்ல இருக்காங்கிறத இந்த வீடியோல பார்த்துட்டோம். நாளைக்கு தைப்பூசம் அன்னைக்கு திருச்செந்தூர் முருகன் கோவில்ல எந்த அளவுக்கு பக்தர்கள் சாமி தரிசனம் பார்க்க இருக்காங்க அப்படிங்கிறத நாளைக்கு வீடியோல பார்ப்போம். தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோவில் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தினமும் தகவலுடன் என்றும் அன்புடன் நம்ம திருச்செந்தூரிலிருந்து நான் உங்கள் அகிலன்.